வீட்டுல கண்ணை முடிச்சு பாக்குறேன், யாரோ கதவை திறந்து போட்டு ஓடிட்டாங்க. ஏதோ பர்பஸுக்காக தான் 2 பேரும் பூட்டி வச்சிருக்காங்க. அது சால்வ் ஆனோம்னா கதவை திறந்துட்டாங்க. விடிய விடிய இந்த இடத்துல பூட்டி வச்சுட்டாங்களே, என்ன காணாம எங்க வீட்டுல எல்லாரும் பதறி போயிருப்பாங்க. மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்துல சும்மா விட போறதுல அந்த சதிகாரங்களை ஒழிச்சு கட்ட. ஹலோ, யாரு? ஹலோ, கோவி வீடு தானே? ஆமா, நான் ஒரு தம்பி தான் பேசுறேன். உங்க அண்ணன் மனைவி நிர்மலா வண்டலூர் ரோட்ல உள்ள ஒரு பங்களாவில் நேற்று ராத்திரி பூரா தனியா ஒருத்தனோட தங்கி இருந்தான். நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு கேவலமான பொண்டாட்டி வாச்சிருக்க கூடாது. ஹலோ, நீங்க யாரு? போன் யாருக்கு? நாம வாங்கி போட்டிருந்தோமே ஒரு ரோஜா தோட்டம், அதுக்கு வேலி சரியில்லாததால வெள்ளாடு நுழைஞ்சிடுச்சு. எல்லாமே பாழாயிடுச்சு. அது இனிமே விசாரிச்சு பார்த்தாதான் தெரியும். நிர்மலா, விடிய விடிய வீட்டுக்கு வராம எங்கடி போனேன் சொல்லடி. உங்க காணலேன்னு நாங்க துடிச்சு போயிட்டோமேமா. எங்க போனேன், என்னமா நடந்தது சொல்லு. இவங்க ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. நடந்தது நானே சொல்றேன். ஒருத்தர் சந்திக்க நானே இவங்களும் வெளியூர் போனோம். போன இடத்துல யாரோ வேணும்னே சதி பண்ணி எங்க 2 பேரையும் ராத்திரி புறா ஒரு பங்கால பூட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் சொல்றேன், ராத்திரி புறா இவங்களுக்கு பாதுகாப்பா தான் இருந்தேன். யாரு எங்களை எதுக்காக பூட்டி வச்சாங்கன்னு தெரியல. இது விஷயமா நான் போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். என்னடா என்னையா சொன்னீங்க? ஆமாண்டா, நேற்று ராத்திரி உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடி எடுத்து வை. மிஸ்டர், எந்த மழுப்பொழும் தேவையில்லை. நடந்தது என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதை ஏன் வாயால சொல்றதுக்கு அவமானமா இருக்குடா. மரியாதையா நீயே சொல்லிடு. ஏ ரவி, என்னடா அதெல்லாம்? நீங்க சும்மா இருங்கண்ணா. நடந்தது என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. நிர்மலா, எந்த ஒரு ரகசியத்தையும் நீண்ட நாள் மறைக்க முடியாதுங்கிறது உண்மையா போச்சு. இப்ப நாம நிஜத்தை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. மிஸ்டர் கோபி, விவகாரம் முத்தின பிறகு நான் விஷயத்தை மறைக்க விரும்பல. ஒரு காலத்துல நானும் உங்க மனைவியும் உயிருக்கு உயிரா காதலிச்சு. ஆரம்பத்துல நிர்மலா அவங்க கல்யாணம் செஞ்சுக்க மறுத்தது அவ குணத்துக்கு நீங்க எதிரிங்கிறதுனால இல்ல, என்னுடைய காதலிங்கிறதுனாலதான். எல்லாருடைய வற்புறுத்தலும் சேர்ந்து அவளை உங்க மனைவி ஆக்கிடுச்சு. உடல் உங்களோட வாழ்ந்தாலும் மனசு என்னோட தான் வாழ்ந்து ஒரு நாளாவது தனிமையில என்னோட தங்கி தம் வேதனைகளை எல்லாம் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நேற்று கூட்டிக்கிட்டு போனேன். கல்யாணமான பிறகு அவ சந்தோஷமா இருந்த ஒரே இரவு நேற்று ஒரு நாள் தான். கோபி, அவளை விவாகரத்து செய்ய நீங்க தயாரா இருந்தா அடுத்த நிமிஷமே வாழ வைக்க நான் தயாரா இருக்கேன். செஞ்சது யாரு நம்பாதீங்க. இவனுடைய மூச்சு காசு கூட என் மேல பட்டதில்லை. என்ன நம்புங்களேன், என்ன நம்புங்க. நிர்மலா, கட்டின புருஷனை விட்டுட்டு அடுத்தவனுக்கு வாழ்க்கப்பட்டா ஊர்ல உன் புகழ் பாதிக்கப்படுமே நீ கவலைப்படுற. அதனால தானே இது நாள் வரைக்கும் நம்ம உறவை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்தேன். யாரோ உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒத்துக்காம என்னமா செய்ய முடியும்? பாவி, என்ன சந்திக்கிற எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசி பழகிறவனா, உதவி செய்ய வர்றவங்களை எல்லாம் உடன்பிறப்பா நினைக்கிறவனா. அப்பேற்பட்ட என்ன எவ்வளவு சாகசமா பேசி என் மேல பைய சுமத்திட்ட. நீ ஒரு காலம் விட மாட்டேன். இப்ப நீ சொன்னதெல்லாம் அப்பட்டமான போய் என் மனைவி மேல கலங்க சுமத்தணும்னு வேணும்னு நீ கட்டிவிட்ட கதை கதை இல்ல. இது உண்மைங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்றேன், கேட்டுட்டு தலையை குனிச்சிடாதீங்க. உங்க மனைவியோட முழங்காலுக்கு மேல நட்சத்திரம் மாதிரி ஒரு அழகான மச்சம் இருக்கும், அதுதான் ஆதாரம். என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. என் மகளை இப்ப நானே சந்தேகப்படுறேன். அம்மா, என்ன நீங்களே சந்தேகப்படுறீங்களா? பெற்ற மகளை சந்தேகப்பட்டு தாயே மருமகன் கிட்ட சொல்ற கொடுமை உலகத்திலேயே முதல் தடவை இந்த வீட்டுல தான் நடக்குது. ஒரு ராத்திரி பூரா எவனோடையோ தங்கிட்டு வந்த மனைவியை ஒரு புருஷன் உயிரோட விட்டு வச்சிருக்கிற அதிசயமும் இந்த வீட்டுல தான் முதல் தடவையா நடக்குது. அம்மா, அம்மா, நான் புருஷனை விட புகழ பெருசா நினைச்சிருக்கிறான். ஆனா கத்தை விட நான் எதையுமே பெருசா நினைச்சதில்லம்மா, நினைச்சதே இல்லை.
எல்லாமே புரிஞ்சு போச்சு. யார் குற்றவாளிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரியான நேரத்தில் அந்த அடையாளத்தை ஞாபகப்படுத்தி என் கண்களை திறந்து விட்டீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டேன். இதுக்கு நான் கொடுக்க போற பரிசு இது யாருடைய நிர்மலாவோட சின்ன வயசு படம், அவரோட வாழ்க்கை வரலாறு இந்த படத்தோட பத்திரிகையில பிரசுரமாயிருக்கு. அதை நீ பாத்து, அதுல தெரிஞ்ச மச்சத்தை வச்சுத்தானே இந்த ஆதாரத்தை நீ சொன்ன. சொல்லு. ஆமா, நிர்மலாவை நீ விரும்பல, அவன் எனக்கு மனைவி ஆயிட்டான். அந்த வெறிய தீர்த்துக்கிறதுக்கு இப்படி ஒரு சதிநாடக ஆண்ணன். இனிமே இங்க நின்று உன்னை கொள்ளாது கொண்டுடுவேன். அந்த பக்கம் மாப்பிள்ள ஊரே காரி துப்புற அளவுக்கு இவளை கேவலப்படுத்த இருந்தா ஒரு அயோக்கியம். நல்ல வேளை நீங்க காப்பாத்திட்டீங்க. ஆனா இதுக்கெல்லாம் நீங்களும் ஒரு காரணம். கல்யாணம் ஆனதுல இருந்து அவளை கண்டிச்சு வைங்கன்னு நானும் எவ்வளவோ சொன்னேன். நீங்க கேட்கல, அவ போக்குக்கே விட்டு வச்சுட்டீங்க. பலன் இன்னைக்கு நாம எல்லாருமே தலை குனிஞ்சோம். இனிமே அவளுக்கு கடுமையான தண்டனை விரிச்சா மாப்பிள்ள ஒண்ணு இவளை விட்டுட்டு நீங்க போயிடுங்க, இல்ல நாங்களாவது போயிடும். ஆயுள் தண்டனை கைதிக்கு மரண தண்டனை விதிக்கிறது நியாயம் இல்லை. நான் சொல்லி நீங்க கேட்க போறதில்ல. ஆயுள் பூராம என்ன பிரிஞ்சிருக்கிற தண்டனை இவளுக்கு கொடுத்துட்டு நானே வெளியே போயிட்டேன். அதுக்கு இஷ்டப்பட்டவங்க என் கூட வாங்க. நான் அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம். நிர்மலா இப்படி வளர்ந்ததுக்கு நானும் ஒரு காரணம். ஊரே பார்த்து என் முகத்துல காரி துப்புறதுக்கு முன்னால என் முகத்துல நானே காரி துப்பிக்கிறேன். ராதா புறப்படு. எனக்கு புருஷனுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே.